என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை என்கிற தலைப்பிலே உங்களோடு என்னுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் பாராட்டுவாராக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43வது அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது, என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. ஏனென்றால் நானே கர்த்தர் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏசாயா 44:24 வாசித்து பார்த்தால், என் மீட்பரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நானே கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உலகமானது நிறைய இரட்சகர்களை தேடிக்கொண்டிருக்கிறது. இரட்சகர் என்றால் பாதுகாப்பவர், விடுவிப்பவர் என்கிற ஒரு பொருள்படுகிறது. நம்மை ரட்சிப்பதற்கு அவரால் முடியாதா, இவரால் முடியாதா என்று மனிதர்களை தேடிக்கொண்டிருக்கிறது. பணத்தை நாடிக்கொண்டிருக்கிறது. பதவிகள் உள்ள மனுஷனை நோக்கி கொண்டிருக்கிறது. வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, நானே இரட்சகர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. இதை ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உள்ளத்திலே பதிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எவைகளில் இருந்து நம்முடைய ஆண்டவர் ரட்சிக்கிறார்? முதல் குறிப்பாக நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். என்னை அல்லாமல் என்கிற ஒரு பதத்தை ஆண்டவர் சொல்லுகிறாரே, நான் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால், பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், பாவத்திலிருந்து நம்முடைய வாழ்விலே ஆச்சரியமான காரியங்கள் உண்டாக வேண்டும் என்றால் ரட்சிக்கிற இயேசுவால் தான் முடியும். அவர் மட்டுமே நம்முடைய பாவ வாழ்விலிருந்து நம்மை விடுவிக்க முடியும். ஏதோ சில சந்நியாசிகளோ அல்லது நாம் செய்யக்கூடிய நல்ல காரியமோ அல்லது நம்முடைய சன்மார்க்க வாழ்க்கையோ நம்மை ரட்சிக்காது. நாம் மீட்கப்பட வேண்டும் என்றால், பாவ வாழ்வில் இருந்து மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லுகிறது. பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் விமோச்சனம் அடைய வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் மட்டுமே நாம் மீட்பை பெற்றுக்கொள்ள முடியும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்போஸ்தலர் 4:12 அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. பாவ வாழ்விலிருந்து ஒரு மனிதன் மீட்கப்பட வேண்டும் என்றால், பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி இரத்தத்தின் மூலமாய் நாம் கழுவப்பட வேண்டும். கல்வாரியினுடைய இரத்தம் இல்லாமல், அந்த இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தை இல்லாமல் வேறு எந்த வழியிலும், வேறு எந்த முறையிலும், வேறு எந்த வகையிலும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. அதனாலதான் அவர் சொல்றார், நீ பாவ வாழ்விலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்றால் என்னை அல்லாமல் ரட்சிப்பு இல்லை, இரட்சகர் இல்லை. நீங்க எத்தனையோ பேர் பல்வேறு வகையான பாவங்களை துணிந்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். பாவங்களிலே உழண்டு கொண்டிருக்கிறார்கள். பாவ மன்னிப்பை பெற வேண்டும் என்பதற்காக நிறைய புண்ணிய ஸ்தலங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தான தர்மங்களை பண்ணி கொண்டிருக்கிறார்கள்.
இவைகளெல்லாம் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு போதாது, காணாது, ஆகாது. உங்க பாவ வாழ்க்கை மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். நீங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, பாவ வாழ்விலிருந்து விமோச்சனம் அடைய வேண்டும் என்பதற்காக, பாவ வாழ்விலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக, பாவ வாழ்க்கையிலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார். அதனால்தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களிலும் இருந்து நம்மை மீட்டு சுத்திகரிக்கிறது. எத்தனை ஒரு உண்மையான ஒரு காரியம். பாவங்களிலே விடுதலை அடையாமல் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இயேசுவை நோக்கிப்பார். ஆண்டவரே, இந்த பாவத்தை என்னால் விட முடியல, நான் இந்த பாவத்திற்கு அடிமையா இருக்கிறேன். 2 வகையான பாவங்கள் உண்டு. ஒன்று வெளிப்பிரகாரமான பாவம், இன்னொன்று அந்தரங்க பாவம். நீங்க நிறைய நேரங்களில் அந்தரங்கத்தில் பாவத்தில் உழண்டு கொண்டிருக்கிற மக்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். பாவ விமோச்சனத்தை தரக்கூடியவர் ஆண்டவர். பாவ வாழ்விலிருந்து விடுதலையை தரக்கூடியவர் ஆண்டவர். பாவ வாழ்விலிருந்து மீட்பை தரக்கூடியவர் ஆண்டவர். பாவ வாழ்விலிருந்து மன்னிப்பை தரக்கூடியவர் ஆண்டவர். அதற்காகவே இரத்தம் சிந்தியிருக்கிறார். அந்த வழியை தவிர வேறு எந்த வழியிலும் நாம் பாவ விமோச்சனத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய பாவங்களை இருந்து நம்மை மன்னிப்பதற்கு அதிகாரம் அடைத்தவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அதனாலதான் அவர் சொல்றாரு, என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. பாவ வாழ்விலிருந்து விடுதலை வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை தவிர வேற வழி இல்லை. நீங்கள் எந்த வகையான தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்தாலும் பரவாயில்ல, பாவ வாழ்விலே உங்களுக்கு விமோச்சனம் வேண்டும் என்றால், பாவ வாழ்விலே உங்களுக்கு ஒரு மன்னிப்பு வேண்டும் என்றால், பாவத்தினுடைய தன்மையிலிருந்து உங்களுக்கு நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்றால், இயேசுவே என்னுடைய பாவங்களை மன்னியும். கேட்டு பாருங்கள், கெஞ்சி பாருங்கள், கதறி பாருங்கள். கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு தான் போகணுங்கிற அவசியம் அல்ல. இருக்கிற இடத்திலேயே முழங்கால போன்று, இயேசுவே என்னுடைய பாவங்களை செய்கிற ஒரு மனிதன் நிம்மதியாக தூங்க முடியாது. பாவங்களை செய்து கொண்டிருக்கிற மனிதன் பரிபூரணமான சமாதானத்தோடு வாழ முடியாது. பாவ வாழ்வில் இருந்து விமோச்சனத்தை பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் அவனுடைய வாழ்க்கையில ஒரு பயங்கரமான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வரும். பாவ வாழ்விலிருந்து மீட்பை பெற வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். என்னுடைய வார்த்தைகளை கேட்கிற அன்பான நண்பர்களே, பெரியவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறொரு இரட்சகர் இல்லை. துணிகரமான பாவ வாழ்வில் இருந்து கூட இயேசு நம்மை விடுவிக்கிறார். நாம் பாவங்களுக்காக கதறும் பொழுது, மனஸ்தாபப்படும் பொழுது, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு மேலான காரியங்களை அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்பதிலே எவ்விதமான சந்தேகமும் இல்லை. இரண்டாவதாக, பிரச்சனையிலிருந்து நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால், பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், ஒவ்வொரு மனிதனும் ஏராளமான பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பிரதர், எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு பிரதர், எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு பிரதர், சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பிரச்சனையான காரியங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் இயேசுவே இரட்சகர். அவரை அல்லாமல் இரட்சகர் இல்லை. நம்முடைய பிரச்சனையில் இருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் வேதவசனம் சொல்லுகிறது பாருங்கள். சங்கீதம் 50வது சங்கீதம் 15ஆம் வசனத்தில், ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். ஆண்டவர் அறைகூவலாய் சொல்லுகிறார், நான் உன்னை விடுவிப்பேன். உங்களை பார்த்து சொல்லுகிறார். பிரச்சனையிலே தாங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஒருவேளை உங்களுடைய பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியாது. ஒவ்வொரு குடும்ப சூழலிலும் வித்தியாசமான பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம். கடன் என்கிற ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், வியாதி என்கிற ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், இன்னும் பல்வேறு வகையான குடும்ப சூழல்களிலே வரக்கூடிய பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கலாம். ஆண்டவருடைய பார்வையிலே பிரச்சனைகள் ஈஸியாக தீர்க்கப்படும். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விடுவிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நம்மை விடுவிக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார்.
எத்தனை ஒரு உன்னத அனுபவம் அது, எத்தனை ஒரு மேலான பாக்கியம் அது. உங்களை விடுவிப்பதற்காகவே ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பிரச்சனையில உழண்டு கொண்டிருக்கிறீர்களா? ஐயோ, இந்த மருத்துவர்கிட்ட சென்றால் என்னுடைய வியாதி என்கிற பிரச்சனைகள் தீர்ந்து விடாதா என்று நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம். இந்த பிரச்சனைகளுக்காக மாற வேண்டும் என்பதற்காக என்னுடைய உறவினர்கள் எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா? அல்லது நான் எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்கிறேன், இந்த பிரச்சனைகளில் எனக்கு ஒரு விடுதலை வந்து விடாதா? மருத்துவர் கைவிடலாம், சுற்றத்தார் கைவிடலாம், நீங்கள் நம்பியிருக்கிற பணம் கைவிடலாம். ஆனால் கர்த்தரோ ஒருபோதும் கைவிடாத நேசராக இருக்கிறார். வேதவசனம் சொல்லுகிறது பாருங்கள். சங்கீதம் 34:17 சொல்லுகிறது, நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். எல்லா உபத்திரவங்கள், எல்லா பிரச்சனைகள். ஆண்டவருடைய பிள்ளையாக மட்டும் நீங்கள் வாழ முற்படுங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன் என்கிற நிச்சயத்தோடு வாழுங்கள். நீங்கள் கூப்பிடும் பொழுது ஆண்டவர் எல்லா உபத்திரவங்களுக்கும், எல்லா வகையான உபத்திரவங்களுக்கும் அவர் நீங்களாக்குகிறார். கூப்பிடும் பொழுது கேட்டு எல்லா துன்பங்களுக்கும் அவர் நீங்களாக்கி விடுவிக்கிறார். அது எந்த வகையான பிரச்சனைகளாக இருந்தாலும் விடுவிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். நானே இரட்சகர், நானே இரட்சகர், என்னை அல்லாமல் இந்த வகையான காரியங்களிலிருந்து உங்களுக்கு மீட்பு இல்லை, இரட்சகர் இல்லை, ரட்சிப்பு இல்லை, விடுதலை இல்லை என்று சொல்வதை போல ஆண்டவர் சொல்லுகிறார். எந்த பிரச்சனையானாலும் அவைகளில் இருந்து நம்மை விடுவிக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். எனக்கு யார் உண்டு? என்னுடைய அங்கலாய்ப்பை கேட்பதற்கு யார் உண்டு? என்னுடைய வேதனைகளை போக்குவதற்கு யார் உண்டு? என்னுடைய கஷ்டங்களை தீர்ப்பதற்கு யார் உண்டு? என்னுடைய பிரச்சனைகளிலிருந்து என்னை விடுவிப்பதற்கு யார் உண்டு என்று நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். உங்களை விடுவிப்பதற்காகவே நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடு, ஆண்டவரோடு உறவுகளை வைத்துக்கொள். இயேசுவே, இயேசுவே எனக்கு இறங்கும். கதறுங்கள், கதறுங்கள். ஒரு விசை எங்களை விடுவியும் ஆண்டவரே. நாங்கள் இப்படிப்பட்ட நிர்பந்தமான நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நெருக்கடியான நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு இடைபடும் அப்பா, எங்களோடு பேசும் ஆண்டவரே. இக்கட்டு காலங்களிலே இருந்து எங்களை விடுவியும். கதறி பாருங்கள். ஆண்டவரால் உங்களுக்கு ஒரு பருத்த விடுதலை கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. இந்த விடுவிப்பதற்காக யாரையும் பிடிச்சி தொங்காண்டாம், யாருக்கும் தொலைபேசியில் நீங்கள் பேசாண்டாம். ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அவரே உங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார், அவரே உங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, மூன்றாவதாக நரகத்திலிருந்து நம்மை ரட்சிக்கிறவர். என்னை அல்லாமல் நரகத்திலிருந்து ரட்சிக்க யாரும் கிடையாது என்று சொல்வதை போல ஆண்டவர் சொல்லுகிறார். அவரால் தான் நம்மை நித்திய வாழ்வுக்கு நேராக கொண்டு செல்ல முடியும். தேவ ராஜ்யத்திற்கு அவரால் மட்டுமே நம்மை பங்குள்ளவர்களாக மாற்ற முடியும். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் 14:6, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்க எல்லா மதமும் ஒன்று என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், எம்மதமும் சம்மதம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உலகம் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஒன்றை தெரிந்து கொண்டுங்கள், நித்திய வாழ்வை பெற வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறொரு வழி இல்லை. அவரால் தான் நமக்கு நித்திய வாழ்க்கை உண்டு என்று வேதவசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஏனென்றால் யோவான் 3:16 நாம் வாசிக்கும் பொழுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 6:40 40 சொல்லுகிறது பாருங்கள். குமாரனை கண்டு
அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவன் அடைவதும். அழகா போட்டிருக்குது. யோவான் 6:47 சொல்லுகிறது, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவை ஒருவன் முழுமையாக விசுவாசிக்கும் பொழுது நாம் நித்திய ஜீவனை பெற முடியும். நித்திய ஜீவனை பெறுவதற்கு அவரை அல்லாமல் இரட்சகர் இல்லை. உங்களுடைய தான தர்மங்களோ, பல ஆலயங்களை கட்டி கொடுக்கக்கூடிய வசதி உள்ளவர்களாக கூட நீங்கள் இருக்கலாம். எனினும் அவர் இல்லாமல் பரலோகம் இல்லை, அவர் இல்லாமல் நித்திய ஜீவன் இல்லை. ஆண்டவர் மிக அழகாக நமக்கு சொல்லுகிறார், இவ்வுலக வாழ்வு என்பது நமக்கு நிரந்தரமற்ற வாழ்க்கை. அழகாக ஒரு வசனம் சொல்லுகிறது பாருங்கள், நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நம்ம இந்த உலக வாழ்க்கை என்பது கொஞ்ச காலம் வாழ்கிற வாழ்க்கை. கொஞ்ச காலம், கூடி போனால் 100, 150, 120 வயசு வாழுவோம். ஆனால் என்றென்றும் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, அதுக்கு பேர் தான் பரலோக வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை, வைகுண்ட வாழ்க்கை. அந்த வைகுண்டத்துக்கு நம்ம போகணும்னா இயேசுதான் வழி. இயேசுவை தவிர வேறு எந்த முறையிலும் வேறு எந்த வழியிலும் நாம் செல்ல முடியாது என்று சொல்லி வேத வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. என கண்பானவர்களே, ஆண்டவர் மிக அழகாக நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் நான் எல்லாம் சாதிப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நோ, முடியாது. ஆண்டவர் நம்மை மிக அழகாக ரொம்ப அருமையாக நடத்தி கொண்டிருக்கிறார். 3 காரியங்களை சொன்னேன். 1, பாவ வாழ்விலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து இல்லாமல் முடியாது. பிரச்சனையிலிருந்து நாம் மீட்கப்பட வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து இல்லாமல் முடியாது. நரக வாழ்க்கையிலிருந்து அல்லது பாவ பரலோக வாழ்க்கைக்கு நம்ம சொந்தமாக மாற வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து இல்லாமல் முடியாது. அதனால தான் அவர் சொல்றாரு, ஏசாயா 45:5 சொல்லுகிறது பாருங்கள், நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை, அவர் தனித்தவர், அவரை போல ஒரு தெய்வம் கிடையாது, அவர் தெய்வம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் தான் தேவன் என்று அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதனால தான் அவர் சொல்றாரு, நானே கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை, அவர் தனித்தவராய் இருக்கிறார். அதனால தான் அவரால் நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும், அவரால் நமக்கு மீட்பு கிடைக்கும், அவரால் நமக்கு பாவ வாழ்விலிருந்து மன்னிப்பு கிடைக்கிறது. ரட்சிக்கிறவர் அவர். நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, மீட்பை பெற வேண்டும் என்பதற்காக கல்வாரியிலே தன்னுடைய முழுமையான இரத்தத்தையும் நமக்காக சிந்தி இருக்கிறார். அதனால தான் அந்த இரத்தம் நம்மை மீட்புக்குள்ளாக நம்மை நடத்துகிறது என்று சொல்லி வேத வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள், மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணமுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். என் ஆண்டவரிடத்தில் பரிபூரணமான காரியங்கள் உண்டு. அதனால் அவர் போதுமானவர். உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அவர் போதுமானவர். எல்லாவற்றையும் நேர்த்தியாக மகிமையாக செய்யக்கூடிய அதிகாரம் படைத்தவர் அவர். மேன்மையான காரியங்களை அவர் செய்கிறவர். அவரிடத்திலே சுகம் உண்டு, அவரிடத்திலே மன்னிப்பு உண்டு, அவரிடத்திலே விடுதலை உண்டு, சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் அவர். எப்பேற்பட்ட ஆண்டவர் ஐயா! அவரால் தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. பாவத்தில் இருந்து மாத்திரமல்ல, பிரச்சனையில் இருந்தும் அவர் நம்மை ரட்சிக்கிறவராக இருக்கிறார், பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஏன் அவர் நானே என்று சொல்லுகிறார்? ஏனால் அவர் தனித்துவமாய் இருக்கிறார். ஏன் அவர் நானே என்று சொல்லுகிறார்? அவர் எல்லாவற்றுக்கும் பரிபூரணம் உள்ளவரும் போதுமானவருமாய் இருக்கிறார். ஏன் அவர் நானே என்று சொல்லுகிறார்? எபிரேயருக்கு எழுதின நிருபம்
13வது அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். மாறாதவர் அவர். சந்தர்ப்பவாதி கிடையாது. சூழ்நிலைகளுக்கு தக்க தன்னை மாற்றுகிறவர் கிடையாது. சொன்னால் சொன்னதுதான். முகஸ்துதி பார்ப்பவர் அல்ல. ஆண்டவர் மாறாதவர். அந்த தனித்துவம் உள்ளவர் அவர். அதனால தான் அவர் நானே என்று அவர் சொல்லுகிறார். அவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவர் தன்னை இரட்சகர் என்று சொல்லிக் கொள்ளுகிறதினால், என்னை இல்லாமல் உங்களுக்கு இரட்சகர் இல்லை என்று சொல்லிக் கொள்ளுகிறதினால் நமக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் என்ன? பாவ வாழ்விலிருந்து விடுதலை. எனக்கு காணிக்கை கொடுக்குற நிறைய மக்கள் தெரியும், ஆனால் பாவத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. சில ஊழியர்கள் அவருடைய காணிக்கையை மட்டுமே நோக்கி கொண்டாங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி வாங்கி தங்கள் பையில் போட்டுக்கிட்டுதாங்க. பாவ வாழ்விலிருந்து அவங்க விடுதலை இல்லாமலேயே இருக்கிறார்கள். அதனால் படுக்கையில் தூக்கம் வரலை, வாய்ப்பு வரும்பொழுது தற்கொலை முயற்சி பண்ணுறாங்க, வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க. இந்த பாவ விடுதலை என்பது யாரோ ஒரு ஊழியர்களின் மூலமாய் வரக்கூடிய ஒன்றல்ல. உங்கள் முழங்கால்களை நீங்கள் முடக்கி, இயேசுவே என் பாவத்தை மன்னியுன்னு கதறுங்க. அது எந்த பாவியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆக்ரோஷமான தவறுகளை செய்தவர்களாக இருந்தாலும் சரி. துன்மார்க்கன் தன்னுடைய துன்மார்க்கத்தினுடைய சாவை விரும்பல, அவன் மனம் திரும்பி பிழைக்கிறதை விரும்புகிறார். உங்களுடைய பாவங்களுக்காக நீங்கள் மனஸ்தாபப்படும் பொழுது ஆண்டவர் இறங்கி உங்களுடைய பாவ வாழ்விலிருந்து அவர் மீட்பை தருகிறார். அன்னைக்கு வரும்பாளுங்க ஆனந்தம், அதுக்கு ஈடு என வேற ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர் பாவத்திலிருந்து மாத்திரமல்ல, பிரச்சனையிலிருந்தும் உங்களை ரட்சிக்கிறார். பிரச்சனையிலிருந்து ரட்சிப்பதற்கு அவரை அல்லாமல் வேற ரட்சகரே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை தான் என்னால் தீர்க்க முடியும், ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையா என்னால் விடுவிக்க முடியும் என்று அல்ல. எந்த வகையான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அது கடன் பிரச்சனையா, வியாதி பிரச்சனையா, குடும்ப பிரச்சனையா, எந்த வகையான பிரச்சனையா இருந்தாலும் தலைகளாய் மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். அவ்வளோ அதிகாரம் அவருக்கு உண்டு, அவ்வளோ வல்லமை அவருக்கு உண்டு. அவரால் கூடாதவைகள் ஒன்றுமில்லை. இன்னைக்கு நீங்கள் அர்ப்பணித்து பாருங்க. நரகத்திலிருந்து நாம் ரட்சிக்கப்படணும்னா, நம்ம பரலோக வாழ்க்கைக்கு சொந்தமானோம் அப்படிங்கிற நிச்சயம் வேணும்னா இயேசு கிறிஸ்துவால் தான் முடியும். இயேசு கிறிஸ்துவால் தான் முடியும். நீங்கள் யாரை வணங்குகிறீர்கள் எனக்கு தெரியாது, எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்துவால் உங்களுக்கு நித்திய வாழ்க்கை உண்டு. வேதம் சொல்லுகிறது அதுதான், வேதம் அறிவுறுத்துகிறது அதுதான். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்போ பிதாவாகிய தேவன் இருக்கக்கூடிய பரலோகத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து ஒருவரே அதற்கு வழியாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் வழியாகத்தான் நாம் அந்த நித்திய வாழ்க்கைக்கு நேராக செல்ல முடியும். மரித்த பிற்பாடு உள்ள வாழ்க்கைக்கு இயேசு கிறிஸ்தான் நமக்கு முக்கிய காரணகர்த்தாவாக இருக்கிறார். நம்ம செப்பனிட்டு கொள்ளலாம். இப்போவுமே நம்ம சில ரொம்ப தூரமான இடங்களுக்கு ட்ரெயினில் போகணும் அல்லது ஃப்ளைட்டில் போனோம்னா முன்கூட்டியே நம்ம ட்ரெயினை புக் பண்ணியிருந்தோம். அதே போல தான் பரலோகத்துக்கும் நம்ம புக் பண்ணி வைக்கணும். அதை புக் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவோடு உள்ள தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுங்க. அவரால் தான் எனக்கு நித்திய வாழ்க்கை உண்டுங்கிற நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அதற்கு எந்த விலைக்கரையும் கிடையாது, எதையும் நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை, இலவசமாகவே அவர் தரக்கூடியவராக இருக்கிறார். எத்தனை ஒரு பேரானந்தம்! மனசில் வச்சுக்கிடுங்க, என்னை அல்லாமல் ரட்சகர் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நானே அப்படின்னு சொல்றார். அப்படி சொல்வதற்கு என்ன காரணம்? அவர் தனித்துவம் உள்ளவராயிருக்கிறார், எல்லாவற்றிற்கும் போதுமானவராயிருக்கிறார், அவர் மாறாதவராயிருக்கிறார். கண்களை மூடுவோமா? தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் உடைய வார்த்தைகளை கேட்டார்களோ, உம்மை அல்லாமல் எனக்கு மீட்பு இல்லை, ரட்சிப்பு இல்லை, இரட்சகர் இல்லை என்பதை உணர்ந்து தங்கள் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கட்டும் ஆண்டவரே. தங்களுடைய பாவ வாழ்விலிருந்து விடுதலை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிற மக்கள் இயேசுவேன்னு கதறும் பொழுது, பிரச்சனையில இருந்து விடுதலை இல்லாமல் இருக்கிற மக்கள் ஆண்டவரேன்னு நோக்கி பார்க்கும் பொழுது, நித்திய வாழ்க்கைக்காக உம்மை சேர்ந்து கொள்ளும் பொழுது, ஆண்டவரே நீ செய்ய போகிற மகத்தான காரியங்கள் இவைகளெல்லாம் வேறு ஒருவராலும் எங்களுக்கு தர முடியாது, உம்மால் மட்டும்தான்.
அப்படி செய்ய போகிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.